வீட்டுக்கு வழி தெரிந்த விருந்தாளி. கரெக்டு. உலக தொலைக்காட்சியில் இது பாருங்க, கொக்கோ கொக்கோ பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. ஏங்கண்ணா அதான் இழுப்பக்காய். இதில் வந்து இழுப்பை எண்ணெய் ஆட்டி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து காசு கொடுத்தா அவளே வாங்கிக்குவா ட்ரெஸ். அந்த அளவுக்கு பெரிய பொண்ணு ஆகிட்டா, நாம போய் எடுத்து தர வேண்டியதே இல்லைங்க. இது வந்துட்டு செட்டா சுடிதாரு செட்டு. இது சுடிதார் நல்ல விஷயம், ரொம்ப நாள் எடுக்கும். அவ்வளோதான். எனக்கான பிறக்கல போல இருக்கு எங்கேயோ வெளியில. நான் ஸ்கூலுக்கு போகும்போது 6 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்ச அம்மா இன்னி வரைக்கும் சமைச்சிட்டு இருக்காங்க. அதனால சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இதுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாங்க. அவ பண்ணிட்டு போறாள். அவ என்ன. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். ரங்கோன் பூ ரொம்ப அழகா பூத்துருக்குதுங்க. அழகா இருக்குல்ல. அதுவும் அடுக்கு ரங்கோனுங்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கட் பண்ணி விடணும். கீழே எல்லாம் தொங்கிட்டு இருக்கு, நல்லா கட் பண்ணி விடணும். சரி, போய் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். போய் முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம். காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சாச்சுங்க. லீவு நாள் தான், ஆனால் என்னன்னே தெரியறதில்ல. ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். ஆனால் லீவ் அன்னைக்கு டானு ஒரு 5:30க்கெலாம் டானு தூக்கம் தெளிஞ்சு போயிடும். அது ஏன்னே தெரியறதில்ல. இன்றைக்கும் அதே மாதிரி தான். நானும் புரண்டு கூட படுத்து பார்த்துட்டேன். லீவு நாள் தூங்குன்னு சொல்லி. ஆனால் தூக்கமே வரல. 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு இன்றைக்கி சாமி ரூம்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சாச்சு. இப்போ காலையில் டிஃபன் தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்காரும் வந்து ஏத்தாப்பூருக்கு போயிட்டாரு. இன்றைக்கி ஐயாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. அதனால் வந்து டிஃபன் வேலை ஒன்றும் பெருசாலாம் இல்லை. விகாஸ் தம்பிக்கும் மினிஷாவுக்கு, அதுக்கப்புறம் எனக்கு தான் செய்யணும். அதனால் நான் தோசை சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நூடுல்ஸ் தான் அவங்களுக்கு செஞ்சு தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க, இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் தோட்டத்து வேலையும் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சுரபியில் வாங்கிட்டு இருந்த செடி இன்னும் எதுவுமே வைக்கலைங்க. அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் வச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒன்று வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி. சரிங்களா? ஊடே என்று தெரியாமல் இருக்கும் விருந்தாளிக்கு வீட்டுக்கு வழி தெரிந்த விருந்தாளி. கரெக்டு. உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளி. நான் காலையிலே நான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட் இவங்க தான். எல்லாரும் அந்த கெஸ்ட்டுக்கு வேற துணி எடுத்து தரலையா அப்படின்னீங்க. இதுனா 1ஆம் கிளாஸ் போகிற பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையா நாம் கூப்பிட்டு போய் துணி எடுத்துறதுக்கு? அதுவே சம்பாதிக்குது, அதுவே எடுத்துக்குது. இப்போ இதுக்கு போய் நாம என்னத்தை போய் எடுத்துறது? ஏன்டா விகாஸ்? நானே வீடியோல பெருசத்துல வரதே இல்லை. வேலை என்ன ஃபோன் எனக்கு பண்றாங்க. நீங்க ஏங்க கல்யாணம் பண்ணிக்கல, உங்களுக்கு என்னங்க அப்படிங்க இப்படிங்கன்னு மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. எவ்வளோ அக்கறையா உனக்கு கிட்ட கேட்குறாங்க. இப்போ பண்ணிக்கலாங்க, அப்புறம் பண்ணிக்கலாம். பண்ண யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப ஜாலியா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வரலாறுல நான் கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துல இவ்வளவு ஜாலியா இருக்கேங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு நான் அதை பத்தி யோசிக்கிறேன். சரி, இன்னைக்கு நூடுல்ஸ் எப்படா இருக்கு தம்பி? சூப்பரா இருக்குது. கலை, நீ சொல்லு, நூடுல்ஸ் எப்படி? மேலே வந்து ஒர்க் பண்ணுறாள் நம்ம பிரியா, அவளோட பையன் தான். இன்னைக்கு டியூஷன் போகிறதுக்காக வந்திருக்கான். அதனால் கொஞ்சம் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிறாரு. எப்படி நூடுல்ஸ் இருக்குது தம்பி? நல்லா தான் இருக்குதான். அவன் பயந்துக்கிட்டு பதில் இல்லை முன்னே நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். ஓகே, காலை டிஃபன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த நூடுல்ஸ் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டு செஞ்சோமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எதுவுமே எதுக்கு இவன் வந்து இவ்வளோ வேகமாக போகிறானாக்கா, போய் இந்த கேம் விளையாடுறதுக்கு இல்லையா, கேம் விளையாடுறதுக்காக இவ்வளோ வேகமாக ஓடுறான். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு கேட்டிருக்காரு விகாஸ் தம்பி. அதனால மோர் குழம்பு தான் செய்யலாம். அவன் கேட்டான்னு சொல்லி தான் பூசணிக்காய் வாங்கி வச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு மோர் குழம்பு வைக்க போறேன். இன்னும் என்னென்ன செய்ய போறேன் செய்யறோங்கிறத பார்க்கலாம். வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதே உனக்கு பெருசு, இதுல உனக்கு வேற கேட்டு வேற செய்யறாங்களா? ஏன்டா விகாஸ்? அதனால என்ன செஞ்சாலும் நீ சாப்பிட்டு வேண்டியது தான். ஓகே,
இன்றைக்கி வந்து நம்ம பாக்குத்தோப்பில் நம்ம வந்து வாங்கிட்டு வந்த செடிங்களை நடவு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற செடிங்களை பார்த்துடலாம். இது வந்து முந்திரி செடி. இதெல்லாம் பாக்கு மரத்தில் வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்குது. இதே 2-3 ட்ரிப் வெயிலில் வச்சேன், செத்து போச்சு. இப்போ தான் நல்லா வந்திருக்குது. இது வந்து முந்திரி செடி, நல்லா 2 துளிர் வந்துருச்சு. மெயினாக வந்து பிரியாணி இலை, இதுதான் பிரியாணி இலை. எத்தனை வாட்டி வச்சேன், வெயிலில் வச்சாவே செத்து போயிடுதுங்க. ஆனால் இங்கே வச்சதுக்கப்புறம் நல்லா திபுன்னு நல்லா கொழுந்து விட்டு வந்திருக்குது பாருங்க. அடுத்தது இருக்குது, ஆமாம் இது ஆப்பிள். ஆப்பிளுமே 2 லைன் வந்துருச்சு இல்லைங்கண்ணா? 2 லைன் வந்துருச்சு ஆப்பிள். இது நாம் சாப்பிட்ற ஆப்பிள்னு சொல்லி கொடுத்தாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அதுவுமே ஒரு 2 துளிர் வந்துருச்சு. எல்லாமே இது நிழலில் வச்சாதாங்க வருது. இப்போ இது வந்து லவங்கப்பூ வச்சிடலாம். ஆனால் இதை இங்கே வச்சுருங்க, இந்த லவங்கப்பூவை இங்கே வச்சுருங்க. திருவோடு வந்து மேலே வச்சிடலாம், மேல்காட்டில். ஏங்கண்ணா இந்த புளிய மரத்துக்கு இதுக்கும் தொந்தரவு பண்ணாத. அங்கே இருக்குது, அந்த மூலையில் வச்சிடலாமாங்கண்ணா? அந்த அகத்தி மரம் இல்லை, அவத்தியால வச்சிடலாமா இந்த திருவோட்டை? வச்சிடலாங்க. தென்னை மரம் வச்சிடலாம். இந்த மரம் நெவல் அடிக்கிறது அவன்கிட்ட அவத்த ஒரு சொட்டக்குது. சரி சரி. அது மரம் கொஞ்சம் பிரிச்சாக்குதுல்ல, இந்த பக்கம் வச்சா அது அந்த மரம். இப்படிங்கிற சொட்டைங்களே பார்த்து எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பாக்கு மரத்தை வைக்கிறதுக்கெல்லாம் எப்படா பாக்கு மரம் இல்லாமல் போக அவத்தியால வேற மரத்தை வாங்கி வைக்கலானே இருக்கிறியா நீங்கிறாரு. சரி, இதில் பக்கமாக வச்சாச்சு. இதுல எல்லாம் செடி வச்சாச்சு. பாக்கு செடி இதில் 17 செடியா எவ்வளோ வாங்கி. ஆனால் அடையாளத்துக்காக வச்சுட்ருங்க, ஓட்டுமோ தெரியாமல் ஓட்டுட்டு போகிறான். என்ன கூப்பிட காடு ஓட்டுறேன்னு. சரி சரி. நான் அந்த இதுக்கு அவத்த பூண்டு எடுத்து பூண்டு அனுப்பினா கூட இப்போ அதை காய்ச்சி தான் விட்டுருக்குற பாரு. கொஞ்சம் அப்படியே அப்புறம் நாங்கள் 19 எடுத்துக்கிட்டோம். சரி, இந்த நம்ம அங்கேயும் வச்சுக்கலாம் திருவோடு. ஒரு ஓரக்கடையாக இருக்கட்டும், மரம் பெருசாக வரும் அதுக்கு தான். இங்கே திருவோடு வச்சிடலாம். இந்த கேப்பு இங்கே ஒரு சொட்டை இருக்குது, இங்கே வச்சுருங்க. அடுத்ததாக நம்மளது இலுப்பை மரம். இது இலுப்பை பாரு, காய் நிறையா வச்சுருக்குது. காய் நிறையா இருக்குதுங்கண்ணா. இதான் இலுப்பை காய். இதில் வந்து இலுப்பை எண்ணெய் ஆட்டி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இது எதுக்காக வச்சேன் அப்படின்னா, இந்த மரத்தை மெயினாக இலுப்பை தூள் வந்து அரைச்சி எடுக்கணுங்கிறதுக்காக வச்சேன். இந்த காயெலாம் பறித்து காய வச்சு, வெயிலில் காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோமா இலுப்பை தூள் வரும். அதை தான் வந்து அப்போலாம் வந்து பாத்திரம் கழுவுவாங்க. அதுக்காக வேண்டி இந்த இலுப்பை மரம் வச்சேன். இப்போ நிறைய காய் வச்சுருக்குது, ஆனால் சூப்பராக காய் வச்சுருக்கு. எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மரங்களை வந்து ஒன்றொன்னாவது வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்காக தான் அங்கங்கே ஒவ்வொன்று வச்சுக்கிறது. நிறைய மரங்கள் பாலை விட ஆரம்பிச்சிருச்செல்லாம். ஆனாலும் இன்னும் 1 வருஷம் ஆகணும். அப்போ தான் வந்து பாக்கு மரம் ஃபுல்லாகவே வந்து எல்லா மரமும் காய் ஒட்டுக்கா வச்சுருக்கோம். என்னடா வெள்ளையா, ஏதோ வெள்ளையை சேட்டை பண்ணுறானே. இது பாருங்க கொக்கோ பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. ஏங்கண்ணா நல்லா புது துளிர் வந்துருச்சுல்ல. இதெல்லாமே புதுசாக வந்த இலை. அது வந்து காப்பி கொட்டை. இங்கே ஒரு காப்பி கொட்டை இருக்குது, அங்கே ஒரு காப்பி கொட்டை இருக்குது. மொத்தத்தில் 2 காப்பி கொட்டை செடி இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம அந்த மரத்தை பார்த்துடலாம். அவ்வளோதான். அப்படியே வரேன், வாங்க போகலாம். இது வந்து அபியூன்னு நினைக்கிறேன். ஒன்று அபியூ ஒன்று பரபரா ஒன்று வச்சேன். இது நல்லா அபியூ வந்து நல்லா இவ்வளோ பெருசு வந்துருச்சு. எல்லாமே புது துளிர், பெரிய அளவுக்கு புது துளிர் வந்துருச்சு. அதுதான் பரபரான்னு நினைக்கிறேன். ஏதோ இதுவோ அதுவா தெரியல. முதல்ல அபியூ ஒன்று பரபரா ஒன்று இருக்குது. இது ஒன்று அது ஒன்று. நல்லா செம்பருத்தி செடி சைஸுக்கு வந்துருச்சு. சூப்பர். இதெல்லாம் காய்க்கும் போது எப்படி காய் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த மரம் வந்து கொஞ்சம் புளிப்பு தான், இனிப்பு கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி. இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க. அபியூ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், நுங்கு மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. இது வந்து பரபரா பழமே இருக்குது பாருங்க. நல்லாவே மரம் வந்துருச்சு. புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குது, ஆனால் சாப்பிட முடியும்.
எல்லாருமே வந்து இந்த எல்லாருக்கும் பர்ச்சேஸ்க்கு போறீங்களே சுமதியம்மா, இந்த வர்ஷா பொண்ணுக்கு எடுத்தரலையான்னு கேட்டீங்க. வர்ஷா வந்து சின்ன பொண்ணு கிடையாது. கிட்ட காசு கொடுத்தா அவளே வாங்கிக்குவா ட்ரெஸ். அந்த அளவுக்கு பெரிய பொண்ணு ஆயிட்டா. நாம போய் எடுத்துற வேண்டியதே இல்லைங்க. அதுவும் அதுக்கு டைம் ஒத்து வரதில்ல. நமக்கும் அதுக்கும் போய் ஒன்னா சேர்ந்து எடுக்கிறதுக்கு. அதனால அவகிட்டே காசு கொடுத்தாச்சு, அவளே எடுத்துக்கிட்டா. அவ எடுத்த ட்ரெஸ்ஸை நீங்க பாத்துருங்க. வாங்கிட்டு வந்த உடனே ஒண்ணு போட்டா. இந்த பிங்க் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எழுந்து காட்டு, சுத்தி காட்டுவல்ல, அப்படி காட்டு. இல்ல இந்த பிங்க் எனக்கு ஆனா உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு ட்ரிப் நம்ம நாடுகால ஒரு பிங்க் இருக்கு தெரியுமா? இதே பிங்க் தான், ஆனா வந்து டைட்டா போயிடுச்சு. ஆமா, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, இது ஒரு மாதிரி நார்த் இந்தியன் பட்டோலா ஷர்வானி மாதிரி இருக்கு. சர்வானியா அழகா இருக்கு. இந்த மெகந்தி ஃபங்க்ஷனுக்கு வைப்பாங்களா, இது ஒரு செட். இது வந்துட்டு எப்படின்னா அது இதே மாதிரி தான். கோஆட்ஸா? கோஹாட்ஸ். நான் அப்படி எடுத்துக்கிற மடிச்சு வேணும். இந்த பீஸ் அதுதான் இங்க உட்கார வச்சிருக்கிறேன். இதுதான் உட்கார வச்சுக்கலாம், மடிச்சு எடுத்து வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த செட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு செட்டா சுடிதார் செட்டு. இது சுடிதாரு செட்டு இல்ல, ரெண்டு ஒன்று தான். என்னது? சுடிதார் செட், குர்தா செட், ஷால் அப்படி எடுத்துக்கிட்டேன். வச்சிருங்க. அடுத்து காட்டுங்க. இது ஒன்று எடுத்தேன். அடுத்து இது டாப்பு பேண்ட்டு. இது நம்ம பார்த்ததானே நிஷா? ஆமா, நம்ம பார்த்துட்டு வேணான்னு வச்சுட்டு வந்துட்டோம். நான் பார்த்தேன், நான் 1000 ரூபீஸ் நினைக்கிறேன். கரெக்ட். இதே ப்ளூ கலர் இதே இதான் பார்த்துட்டு பெரிய பெரிய பூ அழகா இருக்கு நிஷா, எடுத்துக்கோன்னு வேணாம். எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒன் டெஸ்ட்டுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குது. அப்புறம் இது சும்மா ரஃப்யூஸுக்கு பேண்ட். அப்புறம் இது ஒரு டாப்பு. எல்லாமே மேக்ஸ்ல போய் எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டு டாப் எடுக்கிறதுக்கு மேக்ஸ், ஆரோவெல்லு இந்த மாதிரி கடையில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இந்த செட்டு எனக்கு என்ன செட்டு? இந்த ஒயிட். இதா? இது பேண்ட், இது டாப். இது டாப், ஷால். இது டாப், இது டாப். ஷால் நல்லா இருக்கு. ஷால் டிஃப்ரெண்டா இருந்தது ஒரு மாதிரி. இது கொஞ்சம் நல்லா இருந்தது. மேல கீழே ஃபுல்லா ஒயிட். என்ன ஓணம் பண்டிகைக்கா? இல்ல, நான் ஓணம்க்கு கோல்டு saree எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து இது ஃபினிஷாக்கு எடுத்த இல்லையா ஒயிட்டு, அதே போல ஃபுல்லா. அடுத்து அது ஒரு ட்ரெஸ். இது என்ன ட்ரெஸ்? அது இதுவும் அது ஒரு ஒண்ணு போல இல்ல. எப்படியும் வந்து saree தான் போட போறேன். ஆனா குடுக்கறதுக்கு வந்துட்டு போய் எடுத்துக்கணும்ல அப்படின்னு போட்டேன். எப்படியும் வந்து எங்க அப்பா கிட்ட இருக்கிற saree எடுத்து கட்டிக்கலாம். ஆனா கொடுத்த காசுக்கு நம்ம இந்த மாதிரி ரெகுலரா போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. அது இல்லாம இந்த செருப்பு ஒன்று எடுத்தா. செப்பல் ஒண்ணு. அவ்வளவுதான். வருஷா வழியா கல்யாண பர்ச்சேஸ், தீபாவளி ஃபங்க்ஷன் வந்ததானே. கல்யாண பர்ச்சேஸ், தீபாவளி பர்ச்சேஸ் இல்ல. ஓகே, இதுல நான் பர்த்டேக்கும் வேற எடுக்கல. இந்த செட் எடுத்துட்டேன். இத்தனை செட்டு இல்லாம உனக்கு பர்த்டேக்கு வர வேணுமா வருஷா? இதுலயே உனக்கு பர்த்டேக்கு போட்டுக்குவேன் வருஷா. இப்ப நீ போட்டுக்கிறதே எடுத்து பர்த்டேக்கு போட்டு வருஷா போடு. சரியா? அது இல்லாம நம்ம கடையில பர்த்டே டேட் என்னன்னு சொல்லுங்க. 24. இல்ல மறக்கக்கூடிய 4 வருஷம் அதெல்லாம் என் வாழ்க்கையில சொல்லு பார்க்கலாம். சுமதியோட வரமே நீதான். கேக்குறாங்கல்ல, இப்ப என் சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க. நிறைய பேர் வந்து ஏன் வருஷாக்கு ஃபர்ஸ்ட் பண்ணாம வினிஷாக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுக்கான பதில வருஷாலே சொல்லுவா, கேளுங்க. பெரிய நாணி ஆட்டம் என்ன தெரியுமா? சரி, அவங்க பண்ணிக்கிறாங்க. ஒரு விஷயம் லேட்டா ஒரு குட் திங்ஸ் டேக் டைம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நல்ல விஷயம் ரொம்ப நாள் எடுக்கும். அவ்வளவுதான். எனக்கான பிறக்கல போல இருக்கு. எங்கேயோ வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வருவாரு. அதனால வருவாரு. அப்படிலாம் இல்ல, வருஷா சிங்கிளா ஜாலியா சுத்தி பழகிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்க ஸ்டெல்லாம் சுத்தி. எனக்கு தான் அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. ஒரு கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு பர்சனலா சொல்லணும்னா, எனக்கு சம்பாதிக்கிறேன், ஆனா அது ஜாலியா செலவு பண்றேன். ஆனா ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போனா, இப்ப அம்மாவை பார்த்தா எனக்கு ஏன் பயமா இருக்குன்னா, அம்மா சம்பாதிக்கிறாங்க நியர்லி, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அம்மா 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அம்மாவே ஆடு பாக்குறது 1 லட்சம் ரூபாய் 30,000 ரூபாய் வரதே பெரிய விஷயம்னு பாக்குது. சும்மா சொல்றேன். சரி, ஒரு 30,000 ரூபாய் வச்சுக்கோங்க. அதுல 25,000 அவங்க வீட்டுக்கு, கணவருக்கு, பிள்ளைகளுக்கு மட்டும்தான் செலவு பண்றேன். அந்த 5,000 பிளவுஸ் தைக்கிறதுக்கு. அந்த
அடுத்ததான் வெளியே போனா வீடியோக்கு போகணுமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் செலவா இருக்கும். எனக்கு அது பாக்குறேன். அப்புறம் காலையில எனக்கு தெரிஞ்சு அவங்க காலையில விடிஞ்சு இன்னும் சமைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது அந்த ரொட்டீன் அவங்களுக்கு லைஃப்ல ஆரம்பிச்சது. இன்னி வரைக்கும் அந்த லைஃப்ல அந்த ரொட்டீன் முடியல. ஏன்னா 51 வயசு 51 வயசு ஏன்டி சொன்னீங்க வயசுன்னு கேக்குங்க. இல்ல 50 வயசுக்கு மேல எங்களுக்கு தாண்டிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது 6 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்ச அம்மா இன்னி வரைக்கும் சமைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு 25 வயசு ஆக போகுது. அப்ப எனக்கு இன்னி வரைக்கும் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பனா எனக்கு அது பாக்குறப்போ இதெல்லாம் ஒரு பொண்ணு கடந்துதானே ஆகணும், நீ என்ன பெரிய பருப்பு மாதிரி பேசுற அப்படின்றீங்க. கொஞ்சம் லேட்டா நாங்க கடந்துக்கிறோம். எனக்கு என்னன்னா நான் ஒரு டாக்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 28 ஆகும்போது கல்யாணம் பண்ணி அவங்களும் போனாங்க. அவ்வளோலாம் டைம் எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்பதான் ஜஸ்ட் 25 அப்படின்றது கொஞ்ச நாள் ஒரு 1 year 2 year போகட்டும் அப்படின்ற மைண்ட் செட் தான். வேற ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் வந்து எல்லாத்தையும் கடந்து வந்து ஜெயிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு உண்மையான வெற்றின்னு சொல்றது. இப்ப இதெல்லாம் நான் மட்டும் ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ட்ரெஸ் எடுத்து இப்போ லிட்டரலா நான் போனா இவ்வளோக்கும் நான் துணி எடுத்துக்கிறேன்னா நான் என்னை பத்தி மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொருத்தரை பத்தி யோசிச்சு கேர் பண்ற அளவுக்கு இன்னும் எனக்கு தோணலை. எப்பயுமே அந்த பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும், செல்ஃபிஷா தான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது அம்மா அப்பா வந்து ஓவர் செல்லம் கொடுத்து வளர்க்கறது. எப்பவுமே வந்து இந்த வேலை தான் பெரிய வேலைலாம் கிடையாது. இப்போ நான் சமைக்கிறேன், நம்ம இதை மட்டும்தான் பார்த்துருக்கா. அதே போல் மற்றவங்க யார் சம்பாதிச்சாலும் அந்த காசை அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. அவங்க சுயமாக ஒன்றுமே செலவு பண்ணிக்கிறதுக்கு முடியறதில்ல அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறா. ஆனால் இதை தாண்டி இன்னும் அரசியலில் இருக்கிறவங்க, இன்னும் இந்த கேம்ஸில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எவ்வளோ சாதிச்சிருக்காங்க. அப்போ அவங்களாம் எல்லாத்தையும் கடந்து தான் வந்து சாதிச்சிருக்காங்க. ஒண்ணுதான் வருஷா உனக்கு வந்து உன் குழந்தைங்க உங்க ஹஸ்பண்டுக்கு செலவு பண்ணது போக உனக்கு பத்தாத அளவுக்கு உனக்கு லைக் வந்து எப்படி சொல்றது, போதும்ங்கிற அளவுக்கு உனக்கு செலவு பண்ணிக்கிற அளவுக்கு நீ பணம் சம்பாதிச்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். அது கண்டிப்பா நான் என்னோட கோல்ல நான் டிக் போட்டுக்கிட்டே வரேன். நான் அது வேணா நான் சொல்லுவேன். நான் வந்து 2021 நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 2025 மாசம் இவ்வளவு வர அளவுக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கோல் எனக்கு டிக் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. டே பை டே நான் அந்த விஷயத்துல நான் இன்க்ரீஸ். அதனால இதை பார்த்துலாம் வந்து பயப்படவே கூடாது. பொண்ணுங்க எதை பார்த்துமே பயப்படக்கூடாது. அப்படி இருக்கும்போது சாதாரணமா இந்த சோறாக்குறதையும் இந்த செலவு பண்றதுக்குமா ஒரு வருஷம் செஃப் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவனே வீட்லயும் சமைச்சிருவான். இல்ல எனக்கு அப்படி இல்ல, நான் நல்லா சமைச்சேன்னா சமைக்க ஆள் போட்டுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதனால இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறத. ஒரு பொண்ணு நான் அன்னைக்கே சொன்ன மாதிரிதான், ஒரு பொண்ணு முழுமையடைகிறது அப்படின்னாக்கா அவ கல்யாணம் பண்ணி அம்மா ஆகி அந்த குழந்தைய நல்ல வெள்ள கொண்டுட்டு போறது மட்டும்தான் ஒரு பொண்ணு அவளுடைய தலைமுறையா இது பண்ணி நல்லா கொண்டு வரதுன்னு அர்த்தம். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இதுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாங்க. அவன் பண்ணிட்டு போறாள். அவ என்ன அவன் ஃபோன் பண்ணி சொல்றான்னு கேளு. அதுக்கப்புறமேட்டு அவன் என்ன அவ விருப்பப்பட்டவனா அவ கல்யாணம் பண்ணிட்டு போறா. அவ அப்புறம் அவ விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ போறா. அப்புறம் நீ ஏதாவது சொன்ன என்ன சொல்லுவாங்க, நீ தானப்பா விருப்பப்பட்ட அப்படின்ட்டுருவாங்க. நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. நான் சொல்லாத அளவுக்கு என் ஹஸ்பண்ட் நானே எல்லாரும் இருந்துப்போம். அவள் 1000 காரணம் சொல்லாங்க. ஆனாலும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப இருக்குதுங்க. இந்த காலத்து பொண்ணுங்க அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அப்பா அம்மா இருக்கும் போதே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க இல்லாத காலத்தில் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கட்டாயமாக இந்த பொண்ணுங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.